நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். கடந்த சில மாதங்களாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நல்லா வச்சு செஞ்சுருப்போம். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் நல்லா வச்சு செய்ய போகிறோம். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங். ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வீக்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 14%, 24%, 28, 29, ஏன் 47% கூட ஒரே ஒரு வாரத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் மந்த்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50% புக் பண்ணியிருக்கிறோம், 91%, 100% எல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவை தனித்தனி வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் பேஜில் போய்ட்டு நான் அதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 42 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வீடியோஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராஃபிட்டுமே புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம மந்த்லி 50% ப்ராஃபிட் புக் பண்ண டேட்டாவை நம்ம காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக அடுத்து 76%. ஆக்சுவலாக 2 வாரத்தில் நம்ம 76% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு வாரத்தில் 47% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டேட்டாவும் நம்ம காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக அடுத்து இங்கே வந்து பாருங்கள், 50% நம்ம 2 வாரத்தில் 50% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வீடியோ. ஸோ இந்த ஒரே வாரத்தில் 24% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது. அடுத்து 70% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணினா வீடியோஸ் தான். ஸோ இங்கே மந்த்லி நம்ம 91% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ மந்த்லி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 91%, 50%, 76%. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 100% இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும். சரி, இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த 2 வீடியோவில், சரிங்களா? ஸோ ஒரே வழி சிறந்த வழின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக 2 வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. அந்த 2 வீடியோ மட்டும் பாருங்கள். நான் எப்படி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை, இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கை கான்செப்டை நான் எப்படி நான் உருவாக்கணும், ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம். ஸோ அது எப்படி, என்னென்ன பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளலாம். இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற போது இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை நான் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோடைய இப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி தான், ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணது. இந்த 24%, 28%, 76, 91, 100%, 50% இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணினது. இப்போ அடுத்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 விதமான ட்ரேடிங் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒன்று 100% ரிட்டர்ன் பர் மந்த் சேலஞ்ச் ட்ரேடிங். அதாவது மந்த்லி 100% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ அப்போ மந்த்லி வைஸ் 100%, 100%, 100%. இது வந்து ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு ஒரு சில மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்குமா, எனக்கு வந்து மந்த்லி வந்து எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவை, 10,000 ரூபாய் தேவை, 50,000 ரூபாய் தேவை, 1 லட்ச ரூபாய் தேவை அப்படிங்க மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த சம்பளம் எனக்கு பத்தலை, ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங். இது வந்து ஒன்று. அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக இப்போ 1 இயரில் ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பக்காவாக பொருந்தும். எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக 1 lakh USD சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னென்னா $50 தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. $50 வச்சு ஒரு வருஷத்தில் 1 lakh USD நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ ஆக்சுவலாக நம்மளோட இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கோட கான்செப்ட் என்ன, மந்த்லி 100% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணுமா. அப்போ ஜனவரி மாதம் நம்ம $50 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரி மாதத்தோட எண்டில் $100 மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ பிப்ரவரி மாதம் 100 to 200, மார்ச் 200லேருந்து 400, 400லேருந்து 800, 800லேருந்து 1600. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி 1 இயரில் 1 lakh USD நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதோட மந்த்லி வைஸ் நான் உங்களுக்கு வீடியோவும் நான் போட போகிறேன். அது இல்லாமல் 1 இயரில் இந்த 1 lakh USD சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம கம்ப்ளீட்டும் பண்ண போகிறோம். இந்த 2 விதமான சேலஞ்ச் ட்ரேடிங்கும் ஸோ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதும் நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ இனி வரும் காலங்களையும் நான் ப்ராஃபிட் புக் பண்ண தான் போகிறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை கதற விட போகிறோம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.